விவேகானந்தர் துறவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட போது அம்மா சொன்னால் கத்தியேடுன்னா 3 தடவை கொடுத்த போதும் அனுமதிக்கலை. 4வது தடவை போயிட்டு வான்னா. ஏன்? பிடி தன்னை பார்த்தும் கூர்மை அவளை பார்த்தும் இருந்ததை 4வது முறை கூர்மை தன்னை பார்த்தும் பிடி அவளை பார்த்தும் இருந்தபோது தான் பாதுகாப்பு பகுதியை பிறருக்காக யோசிக்கின்றவன் தான் ஞானி. எனவே நீ மகானாக புறப்படலாம், காவி உடுத்தலாம். ஆதிசங்கர பகவத்பாதா அது உச்சத்தின் உச்சம். அக்னித்தையும் நீர்த்தையும் யாரும் பேச முடியாது. ஆனால் தன்னுடைய தாயார் ஆரியாம்பிகை குளிச்சுட்டு ஒரு நாள் வரும்போது மயக்கம்பட்டு கீழே விழுந்துடுறா. காரணம், பூர்ணா நதிக்கரை ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு. நதிக்கு ஆணையிடுறா, இந்த நதியே என் வீட்டு அருகிலே நீ வரக்கூடாதான்னா மறுநாள் அப்படி வளைஞ்சு பெண்டு மாதிரி போகிறது. இன்றைக்கும் நீங்கள் காலடிக்கு போனால் தெரியும். நதிக்கு ஆணையிட்டார்னா அவருடைய பக்தி சிரத்தை, அந்த மகானுடைய நெருப்பு. மாத்ருகா பஞ்சகத்துக்கு முன்னாடி அந்த நெருப்போட பேசுகிறார் அவர் தாயாருடைய உடலை போட்டு.